பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருக்கு துக்கம் இருக்குதோ அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வசனம் சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சொல்லுங்க, உங்கள் துக்க நாட்கள்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க? சொல்லுங்க. ஆமாம், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரே உங்களுக்கு, ஆமாம், அவர் சூரியனை போல சந்திரனை போல இருப்பார். அற்புதங்கள் அவர் செய்ய வல்லவர். அதனால் நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம் என்கிற கதவை உடைச்சா தான் ஆசீர்வாதம் என்கிற பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி டிஎல் மூடி ஐயா சொல்லுறார். அவருடைய வாழ்க்கையில் பயங்கிற கதவை உடை, அப்போது தான் உனக்கு ஆசீர்வாதங்கிற பொக்கிஷத்தை நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சோத்திரம் தொடர்ந்து நேற்று தினம் பார்த்த காரியத்தை, ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு போகிறதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா, அதனால் இந்த காரியத்தை பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு வசனம், ஏசியா 44:2 ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, யசூரனே பயப்படாதே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை உண்டாக்குனவர், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். நான், அதாவது உனக்கு துணை செய்கிற கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு துணையாய், ஒவ்வொருத்தருக்கும் துணையாக இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாத. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பிரசங்கத்துக்கு ஆதாரமான வசனத்தை நம்ம வாசித்து கர்த்தருடைய பிரசங்கத்துக்கு நேராய் போகலாம். ஏசப்பா உங்களோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் போய் படுத்துக்கிட்டு என்ன செய்தானாம்? நித்திரை செய்தானாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், பிரசங்கத்துக்கு தலைப்பு, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. பிரசங்க தலைப்பு அப்படின்னு யார் சொல்றதுங்க? எலியா சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருங்க? சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்றாரு. ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? அப்படிங்கிறத காரியத்தை குறித்து நாம் இந்த நாளில் ரொம்ப சிம்பிளாக தியானிக்க ஏசப்பா உதவி செய்வாராங்க. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு மிக முக்கியமான வசனம், அது என்ன வசனம் உங்களுக்கு தெரியுமா? 17 3வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் எலியாவும்
பேசுகிறவர்களாக அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த எலியாவை பிதாக்களை பார்க்கிலும் நீ நல்லவன் தான், நீ ரொம்ப வல்லவன் தான், எல்லாத்த விட டாப்பு தான் சொல்லி நிரூபிக்கும்படிக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த பரிசுத்தவான்களில் ஒருவனாய், நேற்று தினம் கேட்டது போல சிறைப்பட்டவனாய் இருந்தவன், பாடு உள்ளவனாய் இருந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவனை டாப்பில் ஆண்டவர் வச்சார். ஆமாம், முற்பிதாக்கள்னு சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி அந்த 3 பேர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்படி நியாயாதிபதிகள்னால் அது ஒரு லிஸ்ட்டில் ஆட்கள் நிறையா வருவாங்க. ராஜாக்கள் ஒரு லிஸ்ட்டில் வருவாங்க. தீர்க்கதரிசிகர் ஒரு லிஸ்ட்டில் வருவாங்க. இப்படி பல, அதாவது தலைவர்கள்ங்கிற லிஸ்ட்டில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தலைவர்களாகவே வருவாங்க. இப்படி பல பேர் பல விதத்தில் வந்தாலும் மோசேக்கு நிகராய், மோசேக்கு மேலே, நான் எண்டு அதாவது பிரசங்கத்தோட எண்டை நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. மோசேக்கு நிகராய், மோசேக்கு ஒருபடி மேலே சிறைப்பட்டவனை, கடன்பட்டவனை, ஒன்றும் இல்லாதவனை, எல்லாத்தையும் இழந்தவன், இந்த உலக வாழ்க்கையை ஞானமாக புத்திய வாழ தெரியாதவன், கடன்காரன், எல்லாம் இழந்து போனவன், தன்னையே அடிமையாக்கி கொண்டவன், தான் இழந்து போன சொத்துக்காக, பத்துக்காக, கடனுக்காக தன்னையே விற்று போட்டவன், அப்படிப்பட்ட மனிதனாய் இருந்த எலியாவுக்கிட்ட எதுவுமே இல்லை, தன்னையும் இழந்துட்டான். ஆனால் ஒன்னே ஒன்று அவங்ககிட்ட இருந்தது, விசுவாசம் மாத்திரம்தான். அது கர்த்தர் மேல என்ன செஞ்சிருந்தான், விசுவாசம் வச்சிருந்தான். காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, நாடோடி அலையிறான். ஒன்றும் இல்லை, எல்லாம் இழந்தவன், தன்னையும் இழந்தவன், வாழ தகுதியற்றவன். அந்த தேசத்தில், அந்த ஜனங்கள் பார்வையில், ராஜாக்களுடைய பார்வையில், பிரபுக்களுடைய பார்வையில், தேசத்தில் உள்ள தலைவர்கள் பார்வையில் இவன் ஒரு நாடோடி, இவன் ஒரு இழந்தவன், இவன் ஒரு ஒன்றும் இல்லாதவன். அவனை கர்த்தர் பார்த்தாரு. அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை கொண்டு மாபெரும் காரியங்களை தேசத்தில் செஞ்சார். மோசே தான் இஸ்ரவேல் முற்பிதாக்கள்ல ரொம்ப டாப் ஆபிரகாம் தான் சொல்லுவாங்க. ஆபிரகாமுக்கு ஈடு என இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யாரும் கிடையாது முற்பிதாக்கள்ல. அதே போல ஊழியக்காரங்க, கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்ச ஊழியக்காரங்கள்ல எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் போகலாம். ஆனா மோசேக்கு அவங்க நம்பர் 1 இடம் கொடுப்பாங்க. கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தை மோசையை பார்ப்பாங்க. நீ மோசையிலையும் பெரியவனா அப்படி கேட்பாங்க. மோசையின் ஆகமத்தையே நீ மீறுற, மோசையின் நியாய பிரமாணத்தையே தள்ளி விடுற, அதாவது கடவுளையே தள்ளி விடுற மாதிரி பேசுவாங்க. யார்கிட்ட? ஏசுநாதர்கிட்டயே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு தேவ மனிதன், ஊழியக்காரன், எல்லாத்திலும் மேன்மையானவன், மகிமையானவன், எட்ட முடியாத உயரத்தில் உள்ளவன். ஏன்னு கேட்டால் அவன் லேவி கோத்திரத்தில் உள்ளவர். யாரும்? மோசே. நம்பர் 1. 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்தில் உன்னதமான கோத்திரம். முழு தேசமும் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டி தலையை குனிஞ்சு அவங்களுக்கு முழு மரியாதையை ராஜாக்களை விட அதிகமாக கொடுக்குற ஒரே கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த பிரதான கோத்திரத்தில் வந்தவர் மோசே. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று உருவாகிறதுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களையும், எகிப்தில் ஒரு மாவீரனாய், ஒரு மிகப்பெரிய நிகரற்ற தலைவனாய், எகிப்தை நடுங்க வச்ச, பார்வோனும் மண்டியிட வச்ச, மிகப்பெரிய உலகத்தின் நம்பர் 1 சாம்ராஜ்யமாய் இருந்த, முழு உலகையும் கட்டி ஆண்ட, எகிப்தையும் மண்டியிட பண்ண, தலை கவிழ பண்ண, அடிமைகளுக்கு முன்பதாக அவங்கள மண்டியிட பண்ணின ஒரு மகா பெரிய வல்லமை படைத்தவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருன்னு கேட்டா மோசே. மோசேக்கு நிகர் மோசே தான். அத இன்னும் தெளிவா சொல்லணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மோசே குறித்து ஒரு சில காரியத்தை. 7வது அதிகாரம் 22வது வசனம். மோசே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு சகல சாஸ்திரங்களையும் ஏறக்குறைய 3500
3800 வருஷம். அப்போ அதாவது ஒரு பார்வோனுக்கு சரி நிகரானவன், பார்வோனை விட திறமையில், அனுபவத்தில், எல்லாவற்றிலும் ரொம்ப திறமை படைத்தவன் இந்த மோசே. எல்லா சகல காரியங்களையும் கற்றி தேர்ந்தவன், வாக்கிலும் செயலிலும் அவன் வல்லவனாய் இருந்தவன். இப்படிப்பட்டவன் உலக காரியங்களில் அவன் அடித்து கொள்றதுக்கு அவனை விட பெரியாள்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அந்த காலத்துல மோசையை விட மேலானவங்க யாருமே கிடையாது. எல்லாத்திலும் அவ்வளோ ஒரு உன்னதமான லெவல்ல உள்ளவன். அதே போல பாருங்க, ஆவிக்குரிய காரியத்துல அதே 7வது அதிகாரம் 38வது வசனம். இவன் யாரா? ஜீவ வாக்கியங்களை பெற்றவன். அதாவது தேவனிடத்திலிருந்து நேரடியா வாழ வைக்கிற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சகலத்தையும் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின, எல்லாத்தையும் தாங்குகிற ஜீவனுள்ள வார்த்தையை தேவனிடத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொண்ட ஒரு மகா மேன்மையான உன்னதமான தேவ ஊழியக்காரன். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், பூமியில் உள்ள எல்லாத்திலையும் அவன் சாந்த குணம் உள்ளவன். எனக்கு அவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமா பேசுகிறவன். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை அவருடைய மகிமையை கண்டதுல 2 பேரு தான். ஒன்னு மோசே, வேற யாரும் தேவனுடைய மகிமையை கண்டதில்லை. கண்ட யாவரும் செத்து போயிருவாங்க. அவருடைய சத்தத்தை கூட கேட்க முடியாம, தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், எங்களுக்கு பயமா இருக்குது, எங்களோட அவரோடு பேச வேண்டாம், நீரே எங்களோடு பேசும்னு யாத்திராகமத்தில் என்ன செய்தாங்க? சீனாய் மலையில இடி முழக்கம் போல அவருடைய சத்தம் வந்த உடனே எல்லாம் பயந்து நடுங்கினாங்க. 30 லட்சம் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாம நடுங்கினாங்க. ஆனா இந்த மோசே சிநேகிதனை போல, ஒரு நண்பரை போல அவனிடத்துல பேசினாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 5 ஆகமங்களையும் ஆண்டவர் அவனிடத்துல சொல்லி கூட, அதாவது விசேஷமா ஆதி ஆகமம் மிக பிரமாதமானது. உலகம் தோன்றினது அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, ஆதாம் ஏவாள் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மகா உன்னதமான வெளிப்பாடுகளையும் ஆதி தோற்றத்தை அத்தனையும் மறைபொருளையும் பெற்றவன், வெளிப்பாட பெற்றவன் ஒரே ஒரு தேவ மனிதன் யாருன்னு கேட்டா, அந்தத்தை பெற்றது தானியேலும் யோவானும். ஆதி அத்தனை வெளிப்பாடும் பெற்றவன் யாருன்னு கேட்டா மோசே மட்டும்தான். நான் அடிக்கடி சொல்வேன் பிரசங்கத்துல, ஆதியாமம் 1, 2, 3 இல்லைன்னா முழு பைபிளும் முழுமையாகாது. அஞ்சலி உங்களுக்கு விளங்குதுங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா பைபிளே விளங்காது. இந்த முழு பைபிளுக்கும் முழு அடிப்படையாய் அஸ்திவாரமாக இருக்க இந்த 3 அதிகாரம் தான். 3 அதிகாரத்துக்குள்ள முழு பைபிளுக்குரிய சாராம்சமும் அடங்கி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்துலையும் அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 அதிகாரத்தை பல வருஷங்கள் பிரசங்கம் பண்ணலாம். ஏன் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? அத்தனை ஆழங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதற்கு சோத்திரம். அப்படிப்பட்ட மகா ஆழமானதை மோசேக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தினார். நிறைய நேரத்தில் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, இந்த வசனத்தை எனக்கு அடிக்கடி காண்பிப்பார். இப்போ மோசே குறித்து பேசும் பொழுது அந்த வசனம் நினைவுக்கு வர்றதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் மோசேக்கு பொருந்தும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் வாசிங்க. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் ஆதி முதற்கொண்டு அல்ல, மோசே உனக்கு இப்பொழுதுதான் உண்டாக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டன. இதோ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாதத ஆண்டவர் நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு வரைக்கும்
ஆதி ஆரம்பம் யாருக்குமே தெரியாது. மோசையை கொண்டு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மனுஷனுடைய துவக்கம் முழு உலகத்திலையும் 750-60 கோடிக்கு மேல இருக்கிற ஜனங்க இந்த பைபிளை மட்டும் இல்லாம, இந்த பைபிள் பேஸ் பண்ணி ஆதியாகமம் 3 அதிகாரம் இல்லாம நீங்க முழு பூமியிலையும் தேடினாலும் வானம் பூமி எப்படி வந்துச்சு, நாம பார்க்குற அண்ட சராசரங்கள் எப்படி வந்துச்சு, மனுஷன் எப்படி வந்தான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. என்னுடைய வரலாறு எனக்கே தெரியாது. நான் பார்க்குற ஒவ்வொன்றுடைய வரலாறும் யாருக்குமே தெரியாது. முழு உலகத்தோடைய அச்சாணி ஆழத்தை மோசைக்கு சிம்பிளா வெளிப்படுத்தினார் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? அவ்வளவு உன்னதமான தேவ மனிதன். ஏசுநாட்டே நீ மோசையை விட மோசையை விட மோசையின் ஆகமம் சொல்லி இருக்கிறதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் மோசே 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 ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் உள்ளவன். அவன் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன். அவன் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அவன் தீர்க்கதரிசி. அது மாத்திரமில்ல, என்ன செய்ய தலைவர்களை தீர்க்கதரிசிகளை என்ன செய்யற அபிஷேகம் பண்ணி வைக்கிற கிங் மேக்கரா அவர் இருந்தார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஊழியக்காரர், தீர்க்கதரிசிக்கெல்லாம் தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசாரியன், லேவியன், லேவி இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க. அதை விட பிரதான ஆசாரியர் இருக்கிறான். அவனை விட மேன்மையான மகா பிரதான ஆசாரியர். இல்லை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டில் இந்த மோசைக்கு அது பொருந்தும். அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதருக்கு பொருந்தும், மகா பிரதான ஆசாரியன் சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய டாப். பழைய ஏற்பாட்டில் யாராலும் மிந்த முடியாத, ஓவர்டேக் பண்ண முடியாத ஒரு உன்னத ஸ்தானத்தில் உள்ளவர் தான் மோசை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் சரி, மறுரூப மலையில 2 பேர் வந்தாங்க. ஏன் 2 பேர் வந்தாங்க? அது ஏன் மோசே எலியா வந்தாங்க? ஏன் மோசே எலியா மட்டும் வந்திருக்கணும்? ஒருத்தர் வந்து மரிச்சிட்டாரு. அவருடைய அடக்கத்தை யார் பண்ணனது? தூதர்கள். ஒரு இடத்துல சொல்லும் கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார்னு இருக்கும். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் பாடியை கூட கொடுத்தவர், ஈசாக்கு பாடியை கூட கொடுத்தவர், உடம்ப யாக்கோபுடைய சரீரத்தை கூட கொடுத்தவர். ஏன்? மகா பரிசுத்த புருஷனான யோசேப்பின் உடம்ப கூட கொடுத்தாரு. ஆனா யாருடைய உடம்ப கொடுக்கல. ஏன் தெரியுமா? இன்ன வரைக்கும் கோயில் வெட்டி கும்பிட்டுருப்பாங்க. கர்த்தரை கூட மறந்துடுவோம், ஆனா மோசையை மட்டும் மறக்கவே மாட்டோம். ரத்தத்தை விட மேலானதாய், உயிரை விட உன்னதமானதாய் நினைப்பாங்க மோசைய. அதனாலதான் அவருடைய உடம்ப கொடுக்கவே இல்லை கர்த்தர். அவரே அடக்க ஆராதனை நடத்திட்டாரு. அவரே பாஸ்டர், அவரே ஆறுதல் பாட்டு, அவரே வசனம், அவரே சோத்திரம், அவரே சோத்திரம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அந்த மோசே பார்த்தீங்கன்னா 120 வயசு. காது போகல, கண்ணு போகல, பல்லு போகல, பலன் போகல. ஒரு மனிதனாய், தனி மனிதனாய் என்ன செஞ்சாரு? மிஸ்கா கொடுமுடியில மேலே ஏறினாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? அந்த மோவாப் தேசத்துக்கிட்ட இருக்கிற அந்த மலையில என்ன செஞ்சார்? 120 வயசுல தனி மனிதனை மேலே ஏறி போனார். கை தாங்களா போல, தடியை ஊண்டி தடுமாறிக்கிட்டு போகல, கண்ணு தெரியாம அப்படி தடவி பார்த்துக்கிட்டு போல, காது கேட்காம அப்படியே அப்படி பண்ணலாம் அவர் போல. எகிப்துல எப்படி இருந்தாரோ, அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்திரத்துல அவரால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லியிருக்கு. வஸ்திரம் பழச்சா போல, செருப்பு தேஞ்சும் போகல, ஒருத்தனுக்கும் நோய் வரல. நடத்தின மோசைக்கு எப்படின்னு பாருங்க. இவர் கண்டிப்பா சாவார்னு யாரும் நினைக்கல. நாம எல்லாரும் செத்துருவோம், ஆனா இவர் மட்டும் சாகா வரம் பெற்றிருப்பார் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பார்வை ரொம்ப பிரைட்டுங்க. பல 100 கிலோமீட்டர்ல இருக்கிற, பல 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறத அப்படி பிரைட்டா பார்க்குற முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அழகா 120 வயசுல தன்னுடைய கண்களால் முழுவதும் ஸ்கேன் பண்ணி பார்த்தார், ஒரு எல்லை விடாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை இந்த தேசத்துல வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல என்னை எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்க கடைசி வரைக்கும் கெஞ்சினாரு. அவ்வளவு உன்னதமானவர், உள்ள வர முடியல, கெஞ்சினாரு. இயேசுநாதருடைய கிருபையினால அவர் என்ன எங்க கொண்டு வந்துட்டாரு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள, எருசலேமில், அதாவது ஒலிவ மலையில உன்னதமான இடத்துல கொண்டு வந்து பாருப்பா, நீ இங்கே தானே வரணும்னு சொன்னேன், வா உன்னை கூட்டு வந்துட்டேன் பாருன்னு கூட்டு வந்து உட்காரிச்சு பாரு, பேசுப்பா என் கூட பேசுனார். அவருக்கு தெரியும் ஏன் அடக்காரதனை பிதா எப்படி நடத்தினா தெரியுமா? தேவதூதர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவதூதர்கள் எத்தனை பேர் வந்து நடத்தினாங்க தெரியுமா?
ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் ஆராதனை, ஒரு பக்கம் சோத்திரம், ஒரு பக்கம் அல்லேலூயா. அப்படித்தான் ஏன் 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 அடக்காரதை நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? இயேசுநாதரே பயப்படாதிரும், நீர் ஆண்டவர், எனக்கே ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சிநேகிதனுக்கே இத்தனை மகிமையும் கடமும் கொடுத்து எனக்கு அடக்காரரை நடத்தியிருப்பாருன்னா உங்களை மரிச்சிருந்து எழுப்புற அவர் வல்லவரா இருக்கிறாரு. அது மகிமையானது. இதுக்காகத்தானே நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனாயிரம் வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மரணத்தால் முழு உலகத்தையும் காப்பாற்றணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ உங்களுடைய உயிர் தெழுதலால ஒவ்வொரு ஜனத்தோடு கூட நீங்க இருந்து வாழ வைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எங்களால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் எழும்பினாலும் உம்முடைய கால் தூசுக்கு வர முடியல. பிசாசை ஒருத்தனும் ஜெயிக்க முடியல. மகா பரிசுத்த புருஷனாய் எண்ணப்பட்ட யோசேப்பால கூட பிசாசை வீழ்த்து முழு ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியவில்லை. உம்முடைய மரணம் எங்களுடைய பார்வைக்கு அது அருமை, அது மகிமை, அது மேன்மை. எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை, எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு அவங்க பேசியிருப்பாரு. என்ன உங்கள்கிட்ட சொன்னாராங்க பசங்க? இல்லை, தெரியல, ஆவியானவர் தெரியும். சோத்திரம், அல்லேலூயா. அப்படி என்ன செய்யறாரு? பேசுறாரு. இங்கிட்டு பாக்குறாரு. நான் யார் தெரியுமா? பாடுள்ளவன், சிறைப்பட்டவன், ஓடி ஒளிஞ்சவன், பதுங்கினவன், அழுதவன், புலம்பினவன். சரிப்பா, மேட்ருக்கு வா. ஏன் எலியா எப்படி சுத்துற? இங்க இருக்காரு இந்தா. ஆமா, இவரெல்லாம் நான் எட்ட முடியாத உன்னதத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல அவர் மகா மேன்மையா மகிமையா என் வாழ்க்கையில எட்டா கனியா, தொடக்கூடாததா, பக்கம் கூட போக முடியாததா, ஒரு உன்னதமான சூப்பர் 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 மகிமையான ஸ்டாரா அவரை பார்த்து ஏங்குனேன். இன்னைக்கு அவர் எனக்கு ஈகோலா சொல்லுங்க வச்சிருக்கிறாரு. அதை விட ஒருபடி மேல போற மோசே, தயவுசெய்து கோச்சுக்கிறாதீங்க. இவர்னாச்சும் அடக்கம் பண்ணாரு. நான் சாகிறேன், நான் சாகிறேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன். சாவே மாட்டாடா போடா அப்படின்ட்டாரு. சொல்லுங்க, நான் செத்துருவேன், என் பிதா பார்க்க நான் நல்லவன் கிடையாது, நான் சாகுறேன், நான் சாகுறேன். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்புறத விட்டு நான் செத்துருவேன், நான் செத்துவேன் அப்படின்ட்டாரு. மோசே பார்க்குற, ஆமாமா அவர் சொல்றது உண்மைதான். நான் எவ்வளவு உன்னதமான ஊழியம் செஞ்சாலும் இவர் ஒண்ணுமில்லாதவன் தான், பாடு உள்ளவன் தான், பரியாசம் பண்ணப்பட்டவன், அவமானப்பட்டவன் தான், எதுவும் இல்லாதவன் தான், இழந்து போனவன் தான். நான் கர்த்தருக்காக என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த உன்னதமான பணிக்கு எல்லாம் இழந்து வந்ததேன். இந்த எலியாவும் பார்த்தா எல்லாத்தையும் அவன் இழந்திருந்தான். ஒண்ணுமே இல்லை, உயிர் மட்டும்தான் அவன் கையில, விசுவாசம் மட்டும்தான் அவன் மூச்சா இருந்துச்சு. அவன் பாருங்க, அவனை பாருங்க, நானாச்சும் செத்தேன், ஆனா அவன் சாகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் கதை முடிஞ்சுன்னு யார் சொல்றாங்கன்னு கதை சொல்றாங்க. கதை உன் கதை முடியவே முடியாது. நான் வர்ற வரைக்கும் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன வயலேறிதா, இன்னும் தூக்குவேன் அவனை. ஐயா, அவன் ஒரு என்ன செஞ்ச, ஒரு சின்ன ஞானம் கூட இல்லாதவன், நான் அவனை தூக்குவேன், உனக்கு என்ன? அவனுக்கு படிப்பு இல்லை, நான் அவனை மேலே தூக்குவேன், உனக்கு என்ன? நான் அவனை அபிஷேகிப்பேன், உனக்கு என்ன? நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு என்ன? நான் உன்னை விட மேலே, உன்னை விட மேலே, உன்னை விட மேலே உயர்த்தி, உனக்கு என்ன? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எட்டாத ஒரு சிகரமா, ஒரு உன்னதமான மகிமையா, ஒரு மகா பெரிய சூப்பர் ஸ்டார் மாறிய மோசையை பார்த்தார். அதை விட ஆண்டவர் எலியாவை மேலே தூக்கி வச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. மோசையின் ஆவியை உடையவனை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வழியை ஆயத்தம் பண்றதுக்கு யார அனுப்பலங்க? மோசையின் ஆவியை உடையவன் அனுப்பல, எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகனைத்தான் ஆண்டவர் அனுப்புனார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எந்த எலியாவை அற்பமா பார்த்தீங்களோ, எந்த எலியாவை அமைச்சத்தை துரத்துனீங்களோ, எந்த எலியாவனுடைய ஊழியத்தை, எந்த எலியாவனுடைய ஜெபத்தை, எந்த எலியாவனுடைய அர்ப்பணிப்பை, எந்த எலியாவனுடைய விசுவாசத்தை, எந்த எலியாவினுடைய தியாகத்தை அற்பமா கேவலமா பார்த்து பேசி சிரிச்சிங்களோ, அந்த எலியாதான் எட்ட முடியாத சிகரமா நான் மாற்றி வச்சிருக்கிறேன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல, ஆனா ஏதோ புரியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும்போது ரெண்டு பேர் வருவாங்கன்னு இருக்கும். அவங்களுடைய ஆவியை உடையவங்களா இல்லை அவங்களான்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஆவியை அவங்க வருவாங்க. அவங்களுடைய அடையாளங்களை அற்புதங்களை வச்சு
மோசேயும் எலியாவுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரை ரத்தமா மாத்தினது மோசே, வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது எலியா. நாம சொல்லுவோம் ஏனோக்கும் எலியாவும் தான் வருவார், 2 பேரும் சாகல, திரும்ப வந்து செத்து போயிருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு 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 டீச்சிங் இருக்குது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, நம்ம அப்ப இருக்க போறது இல்லை. ஆனாலும் விளங்கிக்கங்க, இப்ப இயேசுநாதர் வந்தா நாம எல்லாரும் போயிருவோம். அப்ப நம்மள சாகாம போயிட்டு மறுபடியும் சாவுமா? கேள்வி வருமா வராது உங்களுக்கு? சொல்லுங்க. சாகாத 2 பேரும் செத்தாகணும்னு சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு வந்துட்டாரு, நீங்க நான் சாகாமையே போயிருவேன், அதெல்லாம் கிடையாது. இந்த வெள்ளை கோயில் பாசி சாகாம போயிட்டாரு, திரும்ப கொண்டு வந்து இன்னைக்கு அந்திக்கிரிச்சாலத்தை கொண்டு மாட்டுருங்க, அப்பனாத்தான் நான் பரலோகத்துக்கு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. மரித்தவங்க உயிரோட எழும்புவாங்கிறதுக்கு மோசே அடையாளம், மரியாமல் உயிரோடே போவாங்கிறதுக்கு எலியா அடையாளம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்? நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், தயவா மன்னிச்சிருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசையை குறித்து சொன்னேன், இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரமாதமான பிரதானமான ரொம்ப மகிமையான ஒரு தேவ ஊழியக்காரர். அதாவது என்னன்னா, அவர் அதை பிரதான ஆசாரியருடைய வஸ்திரத்தை தரிக்காம எப்பயுமே உள்ள போவார், எப்பயுமே வெளியே வருவார், எப்போ வேணாலும் பிதாவிட்ட போய் பேசுவார், எப்போ வேணாலும் வெளியில வருவார். ஆனா ஆரோனா இருந்தாலும் பிரதான ஆசாரியருடைய வஸ்திரத்தை போடாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. அப்படியே வருஷத்துக்கு ஒரு கதை வரணும், கையில ரத்தத்தோடு தான் வரணும். பாவ நிவாரண பலியாகிய ரத்தத்தை கையில எடுத்துக்கிட்டு வந்தா தான் ஆரோனே உயிரோட இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மோசே தடிக்கு விழுந்தா போவார், நேரம் போலன்னா வந்துருவாரு, அவர் பேசணும்னா போவார், மேகம் இறங்கிட்டா வந்துருவாரு, மோசே வானா போயிடுவாரு, போனா வந்துருவார் எங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அவர் கிங் மேக்கர்னு சொல்லுவோம், அவருக்கு ஈடியன இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அதே அபிஷேகத்தை அதே ஸ்தானத்தை சாமுவேலுக்கும் கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். மகா பிரதான ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா மோசேக்கு முன்பதாக எது கடந்து போச்சுங்க? தேவனுடைய மகிமை போனதை அவர் கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவ மகிமை கண்ட ஒரே மனிதன் பழைய ஏற்பாட்டில் மோசே, அதற்கு அடுத்து எலியா. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் இல்லை, அந்த 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 மைய காரியத்துக்கு வந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னு சொன்னா, கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். 3 வருஷம் பனியோ மழையோ பெய்யல. கர்த்தர் ஒருவரே வானத்தின் அதிபதி, அவரே அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், அவர் தான் அத்தனை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன்னு நிரூபிக்கும்படிக்கு 3 வருஷம். அதில் 6 மாதம் ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட கேரித் ஆற்றங்கரையிலே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஏறக்குறைய ஒரு 2-3 வருஷமாக அவர் என்ன செய்கிறாரு? சாரிபாத் விதவியின் வீட்டில் இருக்கிறார். 3 வருஷம் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே இருந்துட்டு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த சொன்ன போறாரு, சவால் விடுகிறார். 2 என்ன செய்கிறாங்க? காளைகளை வந்து அடிக்க பலியிடுறதுக்கு வர்றாங்க. பாகால் தீர்க்கதரிசி நிறையா இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அதை முன்னாடி நீங்கள் பலி செலுத்துங்கன்னு சொல்லி பலி செலுத்துறாங்க. காலையிலே பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடுறாங்க பாடுறாங்க, பாகாலே பாகாலேன்னு கூப்பிட்றாங்க. அவன் வெளியில் போயிருப்பான், இல்லை அவன் தூங்கியிருப்பான், இல்லை அவனுக்கு காது கேட்டிருக்காது, இல்லை அவன் வேலையாக போயிருப்பான். யார்? அவங்க கடவுளை. இல்லையா என்ன செய்கிறாரு சொல்லுங்க? எப்பயுமே டென்ஷன் பார்ட்டி என்ன செய்வாங்க? டெரர் பார்ட்டி. யார்? எலியா. அவர் சொல்லாரு, ஆண்டவன் உறங்கியிருப்பான், சத்தமா கூப்பிடு. வேலை விஷயமா போயிருப்பான், வர்ற வரைக்கும் கூப்பிடு. இல்லை உறங்கினாலும் என்ன செஞ்சிருப்பா? அப்படி உறங்கிருப்பா. அப்படி இப்படியெல்லாம் என்ன செய்யறா? அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவன் ஆடுறான் ஆடுறான் ஆடுறான், குதிக்கிறான், தாண்டான், உருள்றான், பிறல்றான், அப்புறம் உயிர் வான மாதிரி கிடக்குறான். முடிஞ்சு அவன் பார்த்தாரு, ஆட்டம் முடிஞ்சா? இதுக்கு மேலே குதிப்பியா? இதுக்கு மேலே அப்படின்னா அப்படியா? சரி சரி கிடக்க அப்படின்ட்டு இப்போ வாங்க. இடிஞ்சு போன பள்ளிப்பீடத்தை என்ன செஞ்சான்? அவன் மட்டும் எடுத்து கட்டலை, எல்லாரும் கட்டணும். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? எல்லாரும் கட்டணும். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? எல்லாரும் கட்டணும். என்னால் ஒரு செங்கலாச்சு, என்னால் ஒரு முட்டை சிமெண்ட் ஆச்சு, என்னால் 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 என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது எல்லாத்தையும் வாங்கினார்ன்னு இருக்குது. உற்சாகமாக மன விருப்பத்தோடு உற்சாகமாக கொடுக்குற இடத்துல காணிக்கை என்ன செய்ய வாங்கினார். ஏன் தெரியுமா? அப்போ தான் மகிமை இறங்கி வரும் ஆலயத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
எல்லா ஜனங்களும் சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ அதை வச்சு ஆலயத்தை கட்டினாரு. அப்போ மகிமை இறங்கி வந்துருச்சு. தனியாக ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் மட்டும் கொடுத்தாங்க, அங்கே மகிமை இறங்கி வராது. அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏரோது காலத்தில் மகிமை இறங்கியே வரலை. அப்புறம் சாலமோன் ஆலயம் கட்டும்போது மகிமை இறங்கி வந்துச்சு. அது பிரபுக்கள்கிட்ட இருந்து, ஜனத்திட்ட இருந்து, அப்புறம் தாவீதுலேருந்து எல்லாம் சேர்த்து என்ன செஞ்சாங்க, ஆலயத்தை கட்டாங்க. அப்பயும் மகிமை இறங்கி வந்துச்சு. அப்புறம் எஸ்ரா, செருபாபேல் இவங்க காலத்துல என்ன செஞ்சாங்க, ஆமா ஆலயத்தை கட்டினாங்க. அப்பயும் மகிமை இறங்கி வந்துச்சு. ஆனா ஏரோது காலத்துல வரல. கிட்டத்தட்ட 46 வருஷமா கட்டினாரு ஆலயத்தை, எல்லையை விரிவுபடுத்திட்டே இருந்தார், மகிமை வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தனி மனிதன் பெருமைக்காக செஞ்சாங்க, மகிமை இறங்காது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாத ஊழியத்துல என்னுடைய மகிமைக்காக நான் எதையும் செய்யக்கூடாது. என்னுடைய திறமையை நான் காமிக்க கூடாது. என்னுடைய புத்தி இங்க வேலை செய்யக்கூடாது. என்னுடைய அனுபவம் இங்க வேலை செய்யக்கூடாது. என்னுடைய முழங்கால் திறமை இங்க வேலை செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் முழங்கால முடக்குவேன், நான் கர்த்தரால தான் முடியும். நான் உபவாசம் இருப்பேன், கர்த்தரால தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஓடுவேன், கர்த்தரால தான் முடியும். நான் ஊழியம் செய்வேன், கர்த்தரால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால சேர்ந்து செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்ற. ஒருமனை எங்க உண்டோ, ஒற்றுமை எங்க உண்டு, ஒன்று போல எங்க கூடுறீங்களோ அங்க கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எங்கெல்லாம் பிரிவினை உண்டு அங்க பிசாசு இருக்கிறான். எங்க ஒற்றுமை உண்டு அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த என் பிதாக்களை பார்க்க நல்லவன்னு சொன்னா பலி என்ன செய்யுது? பலி எல்லாரும் சேர்ந்து பலிபீடத்தை கட்டுங்க அப்படிங்கிற. அப்படி கல்லை கொண்டு வா, எல்லாரும் அடுக்கி வா அப்படி சொல்லி என்ன செய்றாங்க, எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. 12 குடம் ஊத்துறாரு, அது 12 கல்லை எடுத்து வைக்கிறாரு. 12. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா சோத்திரம். நான் ஒரு சில இந்த உபவாச நாளில் நான் கூர்ந்து கவனிக்கும் போது எனக்கு 12 எனக்கு வந்துச்சு. நீங்க அந்த பிரசங்கம் பண்ணது 12 வந்துச்சு. பாஸ்ட் 12 வயசு பெண்ணை சொன்னாரு. அப்புறம் 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தீங்க. அப்புறம் ரோமர் 12 என்ன செஞ்ச 2 நாளா பிரசங்கம் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 12வது மாசத்துக்குள்ள ஏதோ அற்புதம் நடக்க போகுது. அதாவது இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு மகா பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஒரு மகா பெரிய ஆச்சரியம் நடக்க போகுது. ஒரு மகா பெரிய அதிசயம் நடக்க போகுது. இது உங்க வாழ்க்கை உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த அற்புதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாம் 24 வருஷம் காத்திருந்தான். 25வது வருஷம் அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத நன்மை வந்தது. 24 வருஷம் பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருந்தான். 24 வருஷம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்துக்காக ஏங்கிட்டு இருந்தான். 25 வந்துச்சு, எல்லாமே அவனுக்கு நிறைவேறினது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த 25 உங்களுக்கு வந்திருக்குது. 2020 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப எல்லாமே வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷம் முடிவுக்குள்ள நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நன்மை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறக்க முடியாதது, தலைமுறை தாண்டி நிற்கிற அற்புதம், தலைமுறை தாண்டி நிற்கிற அதிசயம், மறக்க முடியாத மகிமை, உங்களுடைய கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில நிலைவரப்பட போகுது. நிலைவரப்பட போகுது. உங்க சிங்காசனம் நிலைவரப்பட போகுது. உங்க அழைப்பு நிலைவரப்பட போகுது. உங்க அபிஷேகம் நிலைவர போகுது. தலைமுறை தாண்டி நிற்கும். உன் பிள்ளைகள் மேல, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் மேல மட்டும் இல்லை, உன் பிள்ளை மேல வரும், உன் பேர பிள்ளை மேல வரும், உன் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரும். அது தலைமுறை தாண்டி நிற்கும். அது தலைமுறை தாண்டி நிற்கும். அது தடுத்து நிறுத்த ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாது. ஒருத்தியாலும் முடியாது. எந்த சக்தியாலும் முடியாது. எந்த வல்லமையினாலும் முடியாது. தலைமுறை தாண்டி நிற்கும். இயேசுநாதர் வருகை பரியந்தம் அந்த அபிஷேகம் தொடருங்கன்றாரு. அந்த அழைப்பு தொடருங்கன்றாரு. அந்த தரிசனம் தொடருங்கன்றாரு. அந்த மகிமை தொடரும்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கீங்க என்னோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கீங்க. இல்லை இல்லை இல்லை, தொடரும். அல்லேலூயா, தொடரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்போ என்ன செய்றேன், எல்லாம் அடுக்கி வச்சுட்டு, நான் இதையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இவர்கள் எல்லாரும், இந்த ஊர் எல்லாம், இந்த தாலுகா எல்லாம், இந்த பட்டணம் எல்லாம், இந்த தேசம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கேட்டருளும். கேட்டருளோ கேட்டருளோ. கையை மேல உயர்த்தி கேட்டருளோ
2 கையை மேல உயர்த்தி கேட்டாருளோம். ஆமாங்க, நல்ல கையை மேல உயர்த்தி கேட்டாருளோம். வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அக்கினி கப 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 கபன் கப 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 கபன் உங்க மேல ஊற்றப்படுகிறது. அந்த எழுப்புதின் அக்கினி ஊற்றப்படுகிறது. அந்த அக்கினி ஊற்றப்படுகிறது. எல்லாத்தையும் சுத்திகரிக்குது, எல்லாத்தையும் சுத்திகரிக்குதுங்க. உச்சன் தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்திகரிக்குதுங்க. வியாதியை சுத்திகரிக்குது, பலவீனத்தை சுத்திகரிக்குது, கஷ்டங்களை சுத்திகரிக்குது, உங்க தடைகளை சுத்திகரிக்குது, உங்க அவிசுவாசத்தை சுத்திகரிக்குது. ஆமா, பிசாசு போட்டிருக்கிற வலையை அகற்றுது, தடைகள் அகற்றுது, பள்ளங்கள் எல்லாம் நிரம்புது, கரடானவைகள் மேடானவைகள் சமமாகுது. உன் காலுக்கு கீழே வருது, உன் காலுக்கு கீழே வருது, எல்லாம் உன் காலுக்கு கீழே வருது. சம பூமி ஆகுது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகுது, என்னுடைய ஆவியினால் ஆகுது. ஒவ்வொருத்தரும் உணர்றீங்க, ஒவ்வொருத்தரும் உணர்றீங்க, ஒவ்வொருத்தரும் உணர்றீங்க. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் உங்களை தொடுகிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினியாய், ஒரு தென்றலாய், ஒரு காற்றாய், ஒரு மகிமையாய், ஒரு மகத்துவமாய், ஒரு மின்சாரத்தை போல, ஒரு மின்னலை போல, ஒரு எண்ணெயை போல மிருதுவாய் உன் மேல இறங்குது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. கர்த்தர் உன் அருகில வந்து நின்று உன் தலைமையில கையை வச்சு, இதுக்காகத்தானே பயந்துட்டு இருந்த, இதுக்காகத்தானே புலம்பிட்டு இருக்கிற, இதுக்காகத்தானே ஏங்கிட்டு இருக்க, இதுக்காகத்தானே உன்னை அடக்கிக்கிட்ட, சத்தமிட முடியல, கண்ணீர் ஒடிக்க முடியல, சொந்த வீட்டில் வாய் திறந்து அழ முடியல, மூளையில் ஓரத்தில் உட்காந்துட்டு முட்டிக்கிட்டு இருக்கிற, பல்ல இருக்க கடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்க, தலையில கொட்டிக்கிட்டு இருக்கிற, ஆமா நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்கிற, உன் வயிற்றுல குத்திக்கிட்டு இருக்கிற, உன் காலில் அடிச்சிட்டு இருக்கிற, உன் முதுகில உன்னை நீ குத்திக்கிற, உன்னை இருக காயப்படுத்திட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ல, உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னை தொடரம் பாருங்கிறாரு. உன்னை தொடர மகனே, உன்னை தொடர மகனே. உன் அழுகையை கேட்டுட்டேன், உன் செபத்தை கேட்டுட்டேன், உன் வியாதியை பார்த்துட்டேன், உன் வறுமையை பார்த்துட்டேன், உன் ஏழ்மையை பார்த்துட்டேன், உன் ஏக்கத்தை பார்த்துட்டேன், உன் எதிர்பார்ப்பை நான் பார்த்துட்டேன். என் எதிர்காலம் முடிஞ்சுன்னு சொன்னேல, எவன் சொன்னது? யாரு சொன்னது? யாரு சொன்னது? உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது, உன் வாழ்க்கை என் கையில் இருக்கு. நான் நினைக்காம உன் வாழ்க்கையை முடிக்க முடியாது, நான் நினைக்காம உன் வாழ்க்கையை எவனும் தடுக்க முடியாது. நீ உயர்வ, அற்புதம் நடக்குது, இப்பயே நடக்குது. நான் உன்னை தொடரேன் பாருங்க. தொடுறாரு, மனசார ஆண்டவர் தொடுறாருங்க. என் பிள்ளையே, ஏன் ஏங்கிட்டு இருக்கிற, ஏன் ஏங்கிட்டு இருக்கிற, ஏன் புலம்பிட்டு இருக்கிற? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை முடியல, இல்லை முடியல, இல்லை முடியல. யாரும் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. ஏசப்பா உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உன் இருதய படபடப்பு மாறுது, உன் இருதய குழப்பம் மாறுது. உன் பிள்ளையின் எதிர்காலம் நீ நினைச்சதை விட மகிமையா மாறப்போகுது. என் பிள்ளையான்னு நீ சொல்ல போற, என் வாழ்க்கையான்னு சொல்ல போற, என் குடும்பமானு சொல்ல போற. ராஜாக்களும் அதிகாரிகளும் உனக்கு முன்பதாக கையை கட்டி நிற்க போறாங்க, கையை கட்டி நிற்க போறாங்க. உனக்கு முன்னாடி தான். யார் அந்த மனுஷன்? நீதான், நீதான் அந்த மனுஷங்கிறாரு, நீதான் அந்த மனுஷங்கிறாரு, நீதான் அந்த மனுஷங்கிறாரு. நீதான், நீதான், நீதான் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னால் அழைக்கப்பட்டவன், என்னால் முன்குறிக்கப்பட்டவன், என் பார்வைக்கு நீ அருமையானவன், நீ கணம் பெற்றாய், நீ கணம் பெற்றாய், நீ என்னால் அழைக்கப்பட்டவன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த நாட்களில் வாழ்கிற உன்னதமான ஸ்டார் என்று சொல்லப்படுகிறவங்க, மகிமையாய் ஊழியம் செய்கிறவங்க, மகிமையாய் பிரகாசிக்கிறவங்களை விட பல மடங்கு மேலே உன்னை தூக்கி வைப்பேன், உன்னை தூக்கி வைப்பேங்கிற வாக்கு கொடுக்குறேன், உன்னை தூக்கி வைப்பேன்னு வாக்கு கொடுக்குறேன். நீ எட்ட முடியாதுன்னு யாரை அண்ணாந்து பார்க்கிறிய அவங்களே உன்னை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அசாதாரணமான உயர்வை உனக்கும், உன் பிள்ளைக்கும், உன் குடும்பத்துக்கும், உன் தொழிலுக்கும், உன் வியாபாரத்துக்கும், உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மாற்றி ஒரு மகிமையை கட்டளிட போறேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதுல ஒன்றும் பொய்யாய் போகாது. என் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டு இருக்கிறேன். என் தாவீதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். இந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவாது. ஆண்டவர் எனக்கு சொல்லும்போது, இங்கே ஜோபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஊழியத்துக்காக ஜோபம் பண்ணும்போது ஒன்று சொன்னார். யோசுவால இருந்து நான் சொன்ன நல்வார்த்தை ஒன்று உனக்கு தவறி போகவே ஒன்றும் தவறாது. இங்கே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களும், இங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனாயிண்டிங்களும், அபிஷேகங்களும், அழைப்புகளும், தரிசனங்களும் ஒன்றும் தவறாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் பூமி அழியிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினி இறங்குது, அற்புதம் நடக்குது, பாகால் தீர்க்கதரிசி கொல்லப்படுகிறாங்க. ஒரு மனிதனை கொன்றாரு. எத்தனை பேர் அமைச்சீங்க? ஒன் மேன் ஆர்மி, ஒரே மனுஷன் முழு தேசத்துக்கும் சவால் விட்டான்.
முழு உலகத்துக்கும் சவாலிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் 1 ராஜாக்கள்ல இந்த 17:1 நீங்கள் வாசிங்க, பார்த்தீங்களா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ பனியோ மழையோ பெய்யாதுன்னு சொன்னாருங்க. அல்லேலூயா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே போல ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, என்ன எலியா, நீ ஜெபம் பண்றது கரெக்டு தான். நீ ஜெபம் பண்ணதுக்கு ஒரு எல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என்ன வரக்கூடாது சொல்லுங்க. எங்க பெய்யக்கூடாது? யாக்கோபு 5:17 வாசிங்க. எங்க மழை பெய்யல? பூமின்னா எங்க இருக்குது? இஸ்ரவேல் நாடு மட்டும்தான் பூமியா? உன் ஜெபம் என் தேசத்தை மட்டும்தான் தொடரணும்னு. நான் உன் மேலே வச்சிருக்கிற அழைப்பு அனாயிட்டிங் முழு பூமி மேலேயும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழு உலகத்தையும் நீ அசைக்க போகிற, முழு கண்டங்களையும் நீ அசைப்ப, முழு தேசங்களை நீ அசைப்ப. நீ செபிக்கிறது, நீ கேட்கறது, நீ வேண்டது அறியாமையினால அற்ப காரியத்துக்காக அழுதுகிட்டு இருக்கிற, நான் அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை தரும்படி, அபிஷேகத்தை தரும்படி, வல்லமே தரும்படி உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ தேசத்துக்கு இல்லை, நீ முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமானவன். உன் அபிஷேகம் இங்கேருந்து ஒரு ஒளி, இங்கேருந்து ஒரு அபிஷேகம், இங்கேருந்து ஒரு ஜீவன் முழு பூமியை நிறைக்கும். உன்னிடத்துலேருந்து ஒரு முழு பூமியை நிறைக்கிற ஒரு அனாயிட்டிங்கும், ஒரு அபிஷேகமும், ஒரு ஜீவனும், ஒரு வெளிப்பாடும், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு மகிமையும் இங்கேருந்து புறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன் நெஞ்சில் கையை வச்சு சொல்லி, என்னிடத்துலேருந்து முழு பூமியை நினைக்க போகுதுன்னு, என்னிடத்துலேருந்து முழு உலகத்தையும் நினைக்க போகுதுன்னு சொல்லுங்க. என்னிடத்துலேருந்து முழு பூமியை அசைக்க போகுதுன்னு சொல்லுங்க. என்னிடத்துலேருந்து முழு தேசங்களையும், ஆமாம் 250 260 நாடுகளுக்கு மேலேயும் என்னிடத்துல இருந்து அதுக்கு கையளவு மேகத்தை, ஆமை சுத்திரம் உனக்கு யூடியூப் சேனலாகவோ ஆன்லைன் வழியாகவோ உனக்கு கையளவு மேகத்தை கொடுத்து முழு தேசத்தை சந்திப்பேன் என்று சொல்லி, முழு உலகத்தை சந்திப்பேன்னு சொல்லி, முழு உலகத்தை அசைப்பேன்னு சொல்லி, யாக்கோபே நீ பூ பூத்துப்ப, நீ காய்காய்ப்ப, நீ கனி தருவ, உன் பலனால முழு உலகத்தையும் முழு பூமியை நீ அசைப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதில் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ உங்களை ஏதோ பண்ணுறதுக்கல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? ஆமாம், நீ வேண்டான்னு சொன்னாலும் அவர் செய்ய நினச்ச தடுப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது எல்லாத்தையும் தீர்க்கதரிசியில் கொன்று போட்டுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொன்று போட்டுட்டாரு. அல்லேலூயா. இப்போது தீர்க்கதரிசி எதிரானவங்களை கொன்று போட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிர்த்த அத்தனை அசுத்தாவிகளும் உன் கையினாலே செயலிழந்து போகும். அது 30 கோடியாக இருந்தாலும் சரி, அது எண்ண முடியாத அசுத்தாவிகளாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் உன்னை யார் என்னன்னு கேட்டது, இனி உனக்கு முன்னாடி எந்த அசுத்தாவியும் நிற்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. நீ ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ வந்து நிற்கும் பொழுதே இவன் சொல்லும், அந்த அசுத்தாவி சொல்லும், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரி வந்திருக்கிறா, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு சொல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போய்விடுகிறேன்னு அலறிக்கொண்டு என்ன செய்ய ஓடும்படிக்கான அப்படிப்பட்ட மகிமை வெளிப்படும் உனக்கு. குறுகிய வட்டத்துக்குலேருந்து வெளியில் வந்துடுங்க தயவுசெய்து. அல்ல முழுசாக அவர் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு எல்லை வைக்காதீங்க, அது ரொம்ப தொல்லையாயிருச்சு உங்களுக்கு, எல்லையே உங்களுக்கு தொல்லையாக போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு எல்லை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உன் அபிஷேகத்துக்கு எல்லை இல்லை, உன்னுடைய ஊழியத்துக்கு எல்லை இல்லை, உன்னுடைய தரிசனத்துக்கு எல்லை இல்லை. ஆமாம், எல்லை இல்லாத மகிமை, எல்லை இல்லாத வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசே ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொடுத்தவன். ஆண்டவர் சொல்ற, உன் மூலம் ஜீவ வார்த்தை இதுவரை வெளிப்படாத மறைபொருள்களை உன் வாயிலிருந்து புறப்பட பண்ணுவேன். அநேகருடைய கண்கள் திறக்கப்படும், சத்தியத்தை அறிவாங்க, அநேகர் சத்தியத்திலிருந்து விடுதலை அடைவாங்க. அம்மை கண்டங்கள் தாண்டி, தேசங்கள் தாண்டி, அம்மை கடற்கரை தாண்டி, தீவுகள் தாண்டி நன்மைகள் உன்னை தேடி வரும்.
உன்னை தேடி வரும், உன் பலிபீடத்தை தேடி வரும், உன்னுடைய சன்னிதானத்தை தேடி வரும், உன்னுடைய எல்லையை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை உங்களால் நம்ப முடியுதா? நம்புறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்துக்கு வந்திருக்கு. ஆண்டவர் நேற்றைய தினத்தில் இந்த காரியத்தை பிரசங்கத்தும் போது பேசினாலும் திரும்ப அந்த காரியத்தை நீ சொல்லு. நம்ம ஆளுங்க நம்ப மாட்டுக்காங்க, கொஞ்சம் சொல்லிடு அப்படிங்கிறாரு. உங்களுடைய வாக்கு தத்துவம் என்ன இந்த வரட்டு? ஆமே சோத்திரம். உங்களை எப்படி சொல்லியிருக்குதுன்னா, நீங்க யாருன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க யாருன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சின்னவனா, நான் உன்னை ஆயிரமா ஆயிரங்களா? நீ சிறியவன் தான், ஆனா உன்னை ஜாதியமா நான் என்ன செய்றேன்? பார்க்கறேன் பார்க்கறேன் பார்க்கறேன். நீ இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஒரு விதன்னு சொல்ற, ஆண்டவர் முழு பூமியை நிரப்புகிற காடுங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஒரு விதங்கிற, நான் ஒருவன் மாத்திரம் இல்லை, முழு பூமி அசைக்கிற தேசம், நீ காடு, நீ தோட்டம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம கடைசியை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 21 வசனத்தை எத்தனை தடவை வாசிச்சு அறிக்கை செஞ்சேங்க? சொல்ல மாட்டேங்க. முழுசா ஒரு தடவையாச்சும் அந்த அதிகாரத்தை வாசிச்சு அறிக்கை செஞ்சிருக்கீங்களா? யாராவது? அப்புறம் வேற யாராவது முழு அதிகாரத்தில் இருக்க 22 வசனத்தை சொன்னீங்களா? சொல்லி ஜெபம் பண்ணீங்களா? முழு பைபிள்லையும் ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அதிகாரம்னு இதுவும் ஒன்று எடுத்து 1ஆம் வசனம் பார்த்து, எலும்பி பிரகாசி உன் ஒளி, கர்த்தருடைய மகிமை உன்மேல். முழு பூமியிலையும் இருள் இருந்தாலும் சரி, முழு பூமியிலும் காரில் இருந்தாலும் சரி, முழு பூமி எதிரானதில் இருந்தாலும் சரி, முழு பூமி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் உன் மேல என்ன உதிக்கும்? கர்த்தர் உதிப்பார். ஆமாம், கர்த்தருடைய மகிமை உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும். எதுலையுமே உனக்கு தடைன்னு ஒன்று இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை பாருங்க. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்களாம். நடந்து வருவாங்க, தேடி வருவாங்க, ஓடி வருவாங்க. ஜாதிகள் வரும். அல்லே சொல்லுங்களேன். அப்புறம் நீங்க அந்த ஜாதி இந்த ஜாதி நினைச்சிடக்கூடாது. ஜாதினா தேசங்கள், கிராமங்கள், தாலுகாக்கள், அப்படி எல்லாத்துலேருந்து சனங்க கூட்டமா திரளா ஓடி வருவாங்களாம். எங்க இருக்கு ஏரியா, எங்க இருக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அந்த சர்ச்சுக்கு இருக்கிற கூட்டம், அங்கே போகிற கூட்டமே ஆயிரமா தான் நடந்து போவாங்க. அந்த வழியில் கார்லாம் நீங்கள் போக முடியாது. நீங்கள் கலெக்டராக இருந்தாலும் காரில் போக முடியாது. காரை ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி விட்டுருங்க. 2 கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு தான் நீங்கள் நடந்து தான் வரணும். 1/2 கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டர் தாண்டி காரை விட்டுட்டு நடந்து கூட்டமாக நடந்து தான் போக முடியும் அந்த சர்ச்சுக்குங்க. நீங்கள் யாராக இருந்திருப்பாங்க, எங்களுக்கு கவலை இல்லை. அங்கே சீட்டு கிடைக்கிறது கஷ்டங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென்? இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? என்கிட்ட என்ன இருக்குது? எல்லாமே இழந்துட்டேன். உங்ககிட்ட விசுவாசம் இருக்குது. நான் சொல்கிற வார்த்தையில நீ அப்படியே விசுவாசிக்கிற. அல்லேலூயா. இது நடக்கும். உன் கண்களால் நீ அதை பார்ப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ நம்புறது என்னால் வரும், நான் நம்புறது அவராலே வரும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தை வாச ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதில் தான் சொல்லியிருக்கு பாருங்க, 5ஆவது வசனத்தில், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். கடற்கரையின் திரளான கூட்டம். கடற்கரை இல்லைனாலும் என்ன செய்வாங்க? சொல்ல மாட்டேங்க. மாசுக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைங்க, வாரங்க. நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைங்க. என்ன நீங்கள் நாங்களாம் வர வேண்டாமா? உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, உலகம் முழுவதும் ஆண்டு சொல்லிக்கிறார். இயேசுவ நாமத்தினால பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வேன் பிடிச்சி போன ஆசைப்பட்டீங்களே, நிறைய பசு பிடிச்சி வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பார்க்க போக வேண்டியதில்லை, உன்னை பார்க்க நிறையா வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க 6ஆவது வசனத்தை பாருங்களேன்.
ம் 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 அல்லேலூயா. அங்க பாருங்க, கேதாரின் ஆடு வருமா, நெபாயோத்தின் கடாக்கள்னா உலகத்திலே நம்பர் 1 மிகச்சிறந்த கடாக்கள், விலை மதிக்க முடியாத கடாக்கள் நெபாயோத்தில் தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி உலகின் தலை சிறந்தவைகள் உன் பலிபீடத்தில் வந்து ஏறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து 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 வச்சிருக்கிறாரு 4 மாசமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தீவிரித்து வருவாங்க, புறாக்களை போல பறந்து வருவாங்க. அப்படின்னா எதில் வருவாங்க? ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் பக்கத்துலேயே இருக்குது ஏர்போர்ட். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தீவுகள் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கோம்? காத்திருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமில்ல, 11ஆம் வசனத்தை, உன்னிடத்துக்கு ம் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன்னுடைய வாசல் உன்னுடைய பூட்டவே பூட்டவே படாமல். இப்போ இன்னைக்கு சொல்ற வேதனை காரம் பூட்டப்பட்டிருக்குது, பூட்டப்பட்டிருக்குது, பூட்டப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்ல, இல்லை என்னை பூட்டவே, உன்னை பூட்டவே பூட்டவே முடியாது. 24 மணி நேரமும் திறந்து தான் இருக்கும் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடைபட்டு இருக்கிற, ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைபட்டு இருப்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பூட்டப்பட்டே கிடக்கிற உன்னுடைய வாசல்கள் எப்பொழுதும் திறந்து இருக்கும். உன் ஒவ்வொரு வீடும் அற்புதங்களின் கூடாரமாய் மாறும். கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளின் கூடாரமாய் மாறும். ஒவ்வொன்றும் அதிசயங்களை கொண்டு வருகிற கூடாரமாய் ஒவ்வொரு வீடு மாறும், ஒவ்வொரு வீடு மாறும், ஒவ்வொரு வீடு மாறும். நீ போகிற ஒவ்வொரு இடத்துல நீ ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயமாய் இருந்து கர்த்தருடைய வல்லமைய மகிமையை நீ வெளிப்படுத்துவாய். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கட்டலாம், ஆனால் வாயை கட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை தட்ட முடியாதுன்னு வார்த்தை, அப்பயும் அபிஷேகம் இறங்கும். சத்தம் போடக்கூடாதுன்னு பார்க்குற, அப்பயும் அபிஷேகம் இறங்கும். என் ஆண்டவர் அபிஷேகம் நினச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பிரமாதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாருங்க. யார் என்ன செஞ்சிட முடியும்? அபிஷேகத்தை தடுத்துட முடியுமா? அவர் ஆசீர்வதிக்க நினைத்தவனை சபிக்கிறவன் யார்? ராஜாவே, உன்னால் தடுக்க முடியாது. மோவாப்பின் ராஜாவே, என் ஜனத்தை நீ சபிக்க முடியாது. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவன். அவன் பரவி பாய்கிறாரு. அவர் சந்தன மரங்கள், அவங்க அவங்க நறுமண வீசுகிற சந்தன மரம். அவன் பரவி பாய்கிறாரு. அவனை அணவோடவும் முடியாது, இவனை தடுக்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவது. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, 12 வாசிங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதாவது உனக்கு எதிராய், உனக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க, ஒருவனும் யோசிக்க கூட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 17. ம் 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 எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்காணினா காவல் காக்கிறவன். அவன் சமாதானமா இருப்பான். யுத்தம் இருக்காது, தொந்தரவு இருக்காது, பிரச்சனை இருக்காது, சத்துரு உட்புக மாட்டான், குடியோடி போகுதல் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளதா இருக்கும். அதனால கண்காணி கூட, காவல் காக்கிறவங்க கூட ரொம்ப சமாதானமா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கீழே கர்த்தர் மகிமையான வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லிட்டு வர்ற, உனக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றாரு. அதோடு கூட இல்லை, 21 சொல்றாரு, இப்போ நீ பரிதபிச்சுட்டு இருக்கிற உன் ஜனங்கள் யாவரும் எப்படி இருப்பாங்க? எல்லாரும், உன் ஜனம் எல்லாருமே நீதிமான்களாக இருப்பாங்க. உன் குடும்பம் எல்லாம் நீதிமான்களாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத எல்லாரும் நீதிமான்களாக மாறுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்குது. சர்ச்சுக்கு வராத, ரட்சிக்கப்படாத, இயேசு அறியாத உன் ரத்தம், உன் சொந்தம், உன் வம்சம், உன் கூட்டம், உன் ஊர், உன் ஜனம்
எல்லாமே என்ன செய்யும்? நீதிமானா மாறப்போகுது. நீதிமானை மாற்ற போகிறேன், நீதிமானை மாற்ற போகிறேன். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட யாவரும் நீதிமான்கள். நீதிமான்கள். நீ யாரை குறித்து வருத்தப்படுறியோ, உன் ஊருக்காக நீ அழுகிற, உன் ஜனத்துக்காக புலம்புற, ஏங்கி கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, மார்படித்து கொண்டிருக்கிற, தன் தலைப்பிள்ளையை இழந்த தாயை போல, தலைப்பிள்ளையை இறந்த தகப்பனை போல மார்பில் அடித்து கொண்டு, தலையில் அடித்து கொண்டு, உன் ஜனத்துக்காக, உன் சொந்தத்துக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஏங்கி அழுகிற, எல்லாத்தையும் நீதிமானாக்குவேன், எல்லாத்தையும் இழுத்துக்கொள்ளுவேன். என் அன்பின் கயிர்களால் இழுத்துக்கொள்ளுவேன், என் அன்பின் கயிர்களால் இழுத்துக்கொள்கிறேன். நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். உன் துக்கத்தை முடிச்சு வச்சுட்டேன், உன் துன்பத்தை முடிச்சு வச்சுட்டேன், உன் ஏக்கத்துக்கு முடிவை கொண்டு வந்துட்டேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அஸ்தமிக்காது, மறையாது. ஆமேன். ஆமா, 21 அப்படி இதை வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. ம் 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 இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நடுவேங்கிறார். நான் நட்ட கிளை, நான் நட்டதை எவனும் பிடுங்க முடியாது. நான் அழைத்தவன் எவனும் பின்வாங்க செய்ய, தடுமாற செய்ய, கீழே விழ, பிரிக்க, பிரித்தாள, சூது பண்ண, பிரிவினைகளை உண்டு பண்ண, பிளவுகளை உண்டு பண்ண, பொல்லாத காரியங்களை செய்ய முடியவே 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 நான் மகிமைப்படும்படி என் கரங்களுடைய கிரியா இருப்பாங்க. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னில் மகிமைப்பட போகிறார். நான் உன்னில், 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 நான் உன்னில். ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உன்னில மகிமைப்படுவேன், இன்னையிலிருந்து மகிமைப்படுவேன், இந்த நிமிஷத்திலிருந்து மகிமைப்படுறேன், இந்த நிமிஷத்திலிருந்து மகிமைப்படுறேன், உன்னில் மகிமைப்படுறேன். நீ தலை குனிஞ்சு இருக்க வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ நடுங்க வேண்டாம். உன்னில், 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 உன்னில். உன் பிள்ளைக்காக நீ அழுகிற, உன் பேர பிள்ளைக்காக புலம்புற, உன் வாழ்க்கையே நாசமானது போல நினைக்கிற, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை சூன்யமா போச்சு, அழிஞ்சு போச்சு, இதை பார்க்கவா உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ற? இல்லை 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 இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லை. நான் மாற்றுவேன், நீதிமானா மாற்றுவேன், என் மகிமையை வெளிப்பட பண்ணுவேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன். என் ஆலயத்தை கட்ட நினச்சே இல்லை, என் ஆலயத்துக்கு இடம் கொடுத்தேல, என் ஆலயத்துக்குன்னு நீ எவ்வளோ பாடுகளை சகிச்சில்ல, இந்த நிமிஷம் வரை நீ அவமானத்தைப்பட்டு இருக்கிறேல்ல, உன் சந்ததி எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி நான் மறந்துடுவேன்? மறக்க மாட்டேன். சாலமோன் தவறின பொழுதும் உனக்காக விளக்க வச்சிருப்பேன். என் வருகை பரியந்த ஒரு விளக்கு இருக்கும், உன் சிங்காசனம் நிலைவரப்பட்டு இருக்குங்கிறாரு. நீ எனக்காக ஓடினதும், எனக்காக அழுததும், எனக்காக செபித்ததும், என் ஊழியத்துக்காக, என் ஊழியக்காரனுக்காக, என்னுடைய ஜனத்துக்காக, என்னுடைய ஆலயத்துக்காக வெகு 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 பக்தி வைராக்கியம் கொண்டாய். ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆமாம், உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது, உன்னுடைய கூட உள்ளவங்களுக்கு கூட தெரியாது, உன் ரத்தத்துக்கு கூட தெரியாது. ஆலயத்துக்காக நீ கொள்ளுகிற வைராக்கியம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, இப்போ எல்லாரும் கொன்று போட்டவர், தயவு செய்து மன்னிங்க. கொன்று போட்ட எலியா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனால சொல்லி தயவு செய்து மன்னிங்க. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்குரியது. நீங்கள் இதை அறியாமல் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க. நீங்கள் அறியாமையினால் கஷ்டப்படுறீங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என்னையை குறித்தும், என் வார்த்தையை குறித்தும், என் வாக்குத்தத்தத்தை குறித்தும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற அந்த பக்குவத்தில் நீ இல்லாதனால கஷ்டப்பட்டு இருக்கிற. ஆனால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. நீ இருக்க வேண்டியது சிங்காசனம், ஆள வேண்டியது கையில் செங்கோல் வச்சு. நீ என்னால் ஆளப்படுகிறவன், என் நாமத்தில் ஆளுகிறவன். நீ குதிங்கால பிடிக்கிறவன் கிடையாது, நீ காலை பிடிக்கிறவன் கிடையாது, நீ காலை பிடிக்கிறவ கிடையாது. பிரபு என்னோடு கூட ஆளுகிறவன், என்னோடு கூட நீ ஆளுகிறவள், என்னோடு கூட இருந்து ஆளுகிறவர், என்னோடு கூட இருந்து நீ ஆள பிறந்தவள், ஆள பிறந்தவன், ஆள பிறந்தவன். அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் ஆமென்? இப்போ இப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசி, அந்த அதிகாரம் வாங்க 18வது
19வது அதிகாரம் 1ஆம் வசனம் வந்தீங்கன்னா, ம் ம் இப்ப பாருங்க, ஆகாப்பு போய் அவன் மனைவிக்கு அறிவிக்கிறாரு. ஒரு சிறு மேகம், உள்ளங்கை மேகம் வருது. கர்த்தர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த உள்ளங்கை மேகம் இவங்க தான் தேசத்திலேயே என்ன செய்வாங்க. நீங்க நல்லா கவனிச்சுங்க, இஸ்ரவேலுக்கு மட்டும் மழை வந்திருக்குமா நினைக்கிறீங்களா? பஞ்சம் 3 வருஷம் முழு பூமிக்கும் பஞ்சம் வந்துச்சுன்னா மழை மட்டும் எப்படி இஸ்ரவேலுக்கு மட்டும் வரும்? அது சரியானது இல்லை இல்லை. அப்போ இந்த கையளவு மேகம் ஒரு நாட்டுக்கு மட்டும் பெய்யலை, இஸ்ரவேலுக்கு மட்டும் பெய்யலை, யூதாவுக்கு மட்டும் பெய்யலை, சீரியாவுக்கு மட்டும் பெய்யலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ முழு பூமிக்கு என்ன செஞ்சிருக்கு? அது ஆரம்பம் எங்கெங்க, எதுல இருந்து? அந்த அப்படி பெரிய அந்த உள்ளங்கை அளவு மேகம் முழு பூமியை நினைச்சிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழு பூமிக்கும் உயிர் தந்திருக்குது. முழு பூமியும் மறுபடி வாழ வச்சிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளங்கை மேகமே, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உள்ளங்கை மேகமே, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்காக தேவ மனிதர்களும், உனக்காக தேசங்களும், உனக்காக கோடான கோடி ஜனங்களும் ஏங்கி 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 பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளங்கை மேகம் எங்கள் தாகத்தை தீர்க்க எழும்பாதா? எங்கள் வாழ்க்கையை மாற்ற எழும்பாதா? எங்களுடைய சந்ததியை காப்பாற்ற எழும்பாதா? ஜீவனை தர எழும்பாதா? உள்ளங்கை மேகம் எங்கேன்னு கோடான கோடி ஜனங்க ஏங்கி ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளங்கை மேகமே, நீ எழும்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ தான் அந்த உள்ளங்கை மேகம், ஜீவனை கொண்டு வருகிற மேகம், வாழ வைக்கிற மேகம். இப்போ அங்க ராணிகிட்ட போய் ராஜா சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிருச்சு, இப்போ பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்? எலியாவை கொல்ல போறேன். அவனை கொல்லலைன்னா நாளைக்கு நேரம் அவனை கொன்றுவேன். கொல்லலைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, ரொம்ப லேட் ஆயிட்டேன் நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடக்கும்? நாளைக்கு நேரம் கொல்லனா ஏன் கடவுள் எனக்கு சரியா செய்வாருங்க? இன்னைக்கு கூட முடிச்சிருவேன், காலி பண்றேன் பாரு. இந்த மாசத்தோட இந்த மாசத்தோட காலி, இந்த வாரத்துக்குள்ள காலி பண்றேன் பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் போடல காலியா போகுது. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நம்ம ஆளு நாம ஆண்டவரே. இப்போ 450 பாகால் தீர்க்கதரிசி நின்னாலும் அப்படி தனியா சிங்கம் மாதிரி நின்று, சிங்கம்னா ஒன்று தான், காட்டுக்கு ராஜானா ஒன்று தான், ஒன்று தான் அப்படின்னு மாதிரி நின்னவர் இப்போ ஓடுறாரு. அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், ஆமென் சோத்திரம், என்னை காப்பாத்துன்னு ஓடுற. அப்படி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ 3வது வசனத்துல அவனுக்கு அது காதுக்கு வந்த போது, அது அவனுக்கு தெரிஞ்ச போது, அந்த வைராக்கியமும் அந்த அபிஷேகமும் அந்த வாக்குத்தத்தமும் அந்த வல்லமையும் அந்த வெகு பக்தி வைராக்கியம் யார் தெய்வம் என்று சொல்லி பார்த்துடலாம் தேசத்தையே மண்டியிட பண்ண அந்த அபிஷேகம், அந்த அனாயிட்டிங் போய் இப்போ எதுக்கு ஓடுறாரு? பிராணனை காக்க, குடும்பத்தை காக்க, பிள்ளைய காக்க, என் ஸ்தானத்தை காக்க ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என் உயிரை காப்பாற்ற நான் ஓடுகிறேன். யார் ஓடுறது? சொல்ல மாட்டேங்க. ஒன் மேன் ஆர்மி, தேசங்களே நடுங்க வைக்கிற ஒரே ஒரு மனுஷன். இப்ப இவரை ஒரு அம்மா கதற விடுது, பதற விடுது, நடுங்க விடுது. ஓடுறான், திரும்பி பார்க்காம ஓடுறான். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ஓடினாருங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? அது இப்போ நான் பரவாயில்ல, நான் பக்கத்து தெரு வரை தான் ஓடினேன் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா சோத்திரம் ஐயா. நான் அவ்வளவாய் ஓடவில்லை. ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லக்கூடாது. ஆமாம் சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓடுறாரு. ஓடும்போது ஒருத்தன் கூட்டு ஏப்பா கூட வாப்பா. ஒரு வேலைக்காரன் என்ன செஞ்சுக்கிறான்? ஓடுனானா வரலையா? ஆமா, என்ன செய்யறாரு? ஓடுறாரு. அவர் வடக்கு தேசத்துல இருந்தாரு, அது இஸ்ரவேல் தேசம். தெற்கு யூதா தேசம். அதனுடைய எல்லை பெயர்சபா. அதற்கப்புறம் வனாந்தரம் இருக்கிறது.
ஓடுறாரு, பிராணனை காக்க ஓடுகிறார். ஓடிட்டு எல்லை பார்டர் வந்துருச்சு. பார்டர், ஏப்பா உன் பார்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வர வேண்டாம். ஏன்னா நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், அடுத்து பக்கத்து ஊரில் ஊழியம் செய்ய போல, பாலைவனத்துக்கு போகிறேன், வனாந்தரத்துக்கு போகிறேன், சாக போகிறேன். இப்போ காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தவன் இப்போ சாக போகிறான். எப்போ எதுக்கு 450 கிலோமீட்டர் ஓடி வந்த? சாகுறது. ஏன் நீ கம்முன்னு இருந்தாலே கொன்றுவாளே அவன். நாளைக்கு இந்நேரம் வேண்டாம், கொஞ்ச நேரத்துலேயே செத்துருக்கலாம், ஏன் ஓடி வந்த? அது ஆண்டவரே சோத்திரம், அல்லேலூயா, ஆமேன். அம்மா நான் ஏன் ஓடி வந்தேன்? உயிரை காப்பாற்ற. ஆமாம், உயிரை காப்பாற்ற வந்து இப்போ எதுக்கு நான் சாகணும்? நீ தான் சொன்ன சாகணும்னு. சாகிறேன், நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன்னா. இப்போ இந்த ராத்திரியில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அடிக்கி ஆசீர்வாதத்தை அடிக்கி அபிஷேகத்தை அடுக்குனா காலையில் அது, ஆண்டவரே என் கஷ்டத்தை பாருங்க, என் நிலைமையை பாருங்க, என் பிள்ளைய பாருங்க, என்னைய பாருங்க, நான் ஏன் தான் இருக்கிறணும் பாப்பாரு. உன்னை எல்லாம் ஜெபம்னு சொல்லிட்டு வந்து காலங்காத்தாலே என் உயிரை வாங்குற நீ. நான் கடவுளாக இருந்தாலும் என் உயிர் போகலை, இல்லைன்னா நீ பண்ணுற சேட்டுக்கு எத்தனை தடவை என் உயிர் போயிருக்கணும். அப்படி அவர் நினைக்க மாட்டார், நான் தான் சொல்கிறேன்னு நினச்சிங்களேன். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தா ஓடு உடஞ்சிரும்பா இருக்கும், வேனு ரெக்க வளைஞ்சிரும்பா இருக்கும், தகரம் அதிருது, தட்டுற தட்டுல குதிக்கிற குதியில பில்டிங் எல்லாம் ஆட்டுது. ஆமாவா இல்லையா? அடுத்த எங்கெங்க அவன் அதான் என் வீட்டுக்காரன் என்னைக்கு உருப்பிட்டான், என் பிள்ளைங்க அடங்காதுங்க இல்லையே சொல்லுங்களேன். அப்படி சொல்லிட்டு இருக்கோம். எலியாவும் பாருங்க, நான் சாகிறேன், நான் ஜாகிறேன். சரி, ஏன்பா ஜாக போற, என்ன பிரச்சனை சொல்றாரு. இங்கே பாருப்பா, இதுக்கு மேலே வராத, நான் வாழ்றதா இருந்தால் உன்னை அசிஸ்டன்ட் பாஸ்ட்டாக வச்சுக்கிருவேன், நான் ஜாக போகிறேன், அங்கே நீ வரமாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், அங்கேயே நீ அங்கே வந்து ஓடி வர்றதுக்கு நீ இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு நீ போ அப்படின்ட்டு இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் எத்தனை நாள் பிரயாணம் போகிறாருங்க? அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரயாணம் போயிட்டார். 450 கிலோமீட்டர் தாண்டியும் வந்துட்டா என்ன பண்ணுறது? அப்படி ஒருவேளை வந்து என் பாடியை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சேன், தொங்க விட்டுட்டானா என்ன பண்ணுறது, கௌரவமாவது செத்துருவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒரு நாள் பிரயாணம் பாலைவனத்துக்குள்ள போறார், வனாந்தரத்துக்குள்ள. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் இதுக்கப்புறம் ஒருவேளை வரமாட்டான்னு தெரிஞ்சு வாசிங்க, ஒரு 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 கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. ஆமா, நான் அவர் சொல்றாரு, இல்லப்பா இல்லப்பா நீ சாக வேண்டாம், நீ இருன்னு சொன்ன மாதிரியும் எப்போ ஓடாத சொன்ன, போதும் போதும் போதும், நீங்க கெஞ்சாதீங்க, ஏன்ட்ட ரொம்ப கெஞ்சாதீங்க, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன் ஆண்டவரே, இப்பயே நான் செத்துருவேன், இன்னைக்கே நான் செத்து போயிடுவேன், இந்த மாசத்தை நான் தாண்ட மாட்டேன். இவன் செத்தா ஊரெல்லாம் மனமா போயிடும், இவன் செத்தா நாடே சுடுகாடாயிரும். ஏன் இந்த பில்டப்பு? அடுத்த நிமிஷம் லேசா நெஞ்சொலிச்சு, ஆண்டவரே 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 காப்பாத்துக்க, கடன் இருக்கு, கஷ்டம் இருக்கு, பிள்ளை இருக்கு, வேற இருக்கு, பேச்சு இருக்கு, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு போயிட ஆண்டவரே. ஆனா காலையில் என்ன ஜெபம் பண்ண? காலையில் என்ன ஜெபம் பண்ண சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ற? என்ன உயிரோட வச்சிருங்க கர்த்தாவே, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, என் பிள்ளை இருக்குது, என் பேர பிள்ளைங்க இருக்குது, அப்புறம் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு அது தேவை இருக்குது, இது தேவை இருக்கு, இத்தனையும் முடிச்சா 1000 வருஷம் ஆயிரும். நீ போட்ட லிஸ்ட்டை பார்த்தா இதெல்லாம் முடிச்சுட்டு பொசுக்குன்னு வந்துடுற ஆண்டவரே. இது பொசுக்குன்னு போற கேஸே கிடையாது. ஆனா வாயில மட்டும் பயங்கரமா சொல்றது. நான்லாம் இப்பயே வந்தாலும் ஏசப்பா வந்தா போயிடுவேன். வந்து ஆண்டவரே வந்துட்டீங்களா, தெரியாம ஜெபம் பண்ணிட்டா, ஐயோ மன்னிச்சிருங்க 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 அப்பா, போயிருங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேலை இருக்கு, அப்புறமா வாங்க, இல்லைன்னா டிக்கெட்டை கொடுத்துட்டு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன், இப்போ வர்ற மாதிரி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்ற கேஸுங்க கேட்ட நான் செத்துருவேன். பா எசபா ஆண்டவரே எசபாங்கிறது ஏன் கத்துற? நல்லா சுத்துற. ஆமா, அதிலேயே சொல்லுங்களேன். இப்படிலாம் சேட்டை பண்றாங்க. ஆனா இது ஆண்டவரா இருக்க போய் அமைதியா இருக்கிறார். நடத்துறவன் நாடகத்தை, செய்கிறவன் சேட்டையா, இதெல்லாம் நான் கண்டுக்கிறாம நான் இருக்கிறேன். என்ன பண்றது? உன்னைய ரத்தத்தால் கழுவி போட்டேன், உன்னை பிள்ளையா ஆக்கி போட்டேன், உனக்காக உயிரை கொடுத்து போட்டேன், உனக்குன்னு வாக்குத்தத்தம் தந்து போட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்காம வானத்தை பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், நானும் கொஞ்சம் தாமதம் பண்ணுவேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்ற நீ, பண்ணிட்டு போடா, இது உன் சான்ஸ், பண்ணிட்டு போ அப்படிம்பாரு ஆண்டவர். அல்லையே சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இப்போ பாருங்க, சூர செடியின் கீழே வந்து உட்காந்துட்டான். நான் முன்ன காலத்தில் என்னன்னா, ஒரு வேத பண்டிதர் சொன்னார், இதோடைய விளக்கம் சொன்னாங்க. அப்போது அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிலாயிடுச்சு இருக்கும், பாவம் இணலில் உட்காந்து செத்து போயிடும். எங்கள் ஊரில் இணலும்போம், அதாவது நிழல். எங்கள் ஊர் பசங்க இணல்னு சொல்லுவோம். அப்போது நிழலில் உட்காந்து செத்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கும், பாவம். அப்படி போய் எங்கே போயிட்டார், சூர செடியின் கீழே போய் உட்காந்துட்டு சாக போகிறாரு. எப்படி சாக போகிறாரா? 450 கிலோமீட்டர் ஓடி வரும்போது ஆட்டோ அடைச்சு அப்படி போக மாட்டாராம். ஒரு நாள் பாலைவனத்துக்கு நடந்து வரும் அப்படின்னு போக மாட்டாராம். போய் ஒரு மரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலேன்னு உட்காந்து, ஆமாம் நான் இப்போ சாகிறேன், ரெடி. ஒருவேளை மரத்தை சாஞ்சிட்டாரான்னு தெரியல, இப்போ ரெடி, சாய மாட்டேன் செத்தாலும். ஆண்டவர் பார்த்தாரு, என்ன சேட்டை பண்ற நீ, அங்கே லந்து விட்டுட்டு இங்கே என்னைய வந்து லந்து விடுறியா? என்னது, அவன் ஆண்டவனாமே, பாகால் தேவனாமே தூங்கி இருப்பான், வேலையா போயிருப்பான். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? அவன் என்னென்ன செஞ்சிருப்பான், காது கேட்காம இருக்கும், கத்தி சொல்லுன்னு சொன்னது. இப்போ ஆண்டு எல்லாம் ரெடி ஆயிட்டேன், இப்போ நான் சாகுறேன். இன்னும் ஜாகலையா? ஏன் ஜாகல? என்ன வம்பு பண்றீங்க நீங்க? பண்ற சேட்டை கொஞ்சமா பண்றீங்க. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவருப்பா. எப்பா உங்களை விட நல்லவர் இல்லவே இல்லப்பா. தாங்க முடியாத சேட்டை பண்ணிட்டு அப்படின்னா கண்ணீர் வந்துடும். ஆனா ஆத்மா செத்து போதுன்னா, செத்து போது, அவளை சாகனுக்காக தான் ஜெபம் பண்ணேன். அட பாதகத்து, இது உழைக்கணும், இது வரணும்னு சொல்லி சர்ச்சுக்கு வரணும் 10 வருஷமா ஜெபம் பண்ண, போட்டும்னு ஒரே வார்த்தை பொட்டுன்னு போட்டேன். எப்படி சர்ச்சுக்குள்ள ஆத்மா வருதுன்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எங்கேயே போது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, சூர செடியில் போய் உட்காந்துட்டாரா. இப்போ இந்த சூர செடினா விஷச்செடி, விஷமுள்ள செடி. நீங்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் போய் நீங்கள் தினமும் வேப்ப மரத்துக்கு போய் பகலெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு நோய் நொடி சீக்கிரம் வராது. அது மாதிரி அத்தி மரம் வீட்டு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அது குடும்பத்துக்குள்ளே ஒரு மனத்தை கொடுக்கும். இதெல்லாம் அது அந்த ஒரு சில காரியங்கள். அக்கா இதை ஏதோ நீங்கள் நினச்சிடக்கூடாது, புரியுதுங்களா? தியானம் பண்ணுறவங்களாம் அத்தி மரத்துக்கு கீழே போய் தியானம் பண்ணுவாங்க. யார் பண்ணா? நாத்தான் வேல். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பைபிள் படிக்கிறது, தியானிக்கிற செபிக்கலாம், அங்கே போய் உட்காந்துருவாங்க அத்தி மரத்துக்கு கீழே. உன்னை கண்டேன். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? அது குடும்பத்துக்குள்ள ஒரு மனத்தை கொண்டு வரும். ஒரு ஊருக்கு அத்திமரங்கள் இவ்வளோ இருந்துச்சுன்னா வைத்தியரே தேவையில்லைன்னு பழமொழியெல்லாம் இருக்குது. அப்படி வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்தா வியாதி வராது, நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும். உங்களுக்கு நோய் வரனா தினமும் புளி மரத்தை அடியில் போய் உட்காருவீங்க, இல்லை உறங்குங்க. ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஆமாம் சோத்திரம். எப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடம் போகிறதுக்காக அக்கில் என்ன செய்யுது, வெங்காயத்தை வச்சு வடிச்சிட்டு நாளைக்கு காய்ச்சல் வந்துடும், நான் லீவ் போடணும், நான் ஹோம்ஒர்க் எழுதல, காய்ச்சல் வந்துடும் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அப்படியெல்லாம் சேட்டை பண்ணியிருப்பீங்க. நான் பண்ணினதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆமாம். அப்போது இங்கே சூரச்செடி விஷமுள்ள செடி. அதில் போய் உட்காந்த உடனே என்ன செய்யும், தூக்கம் வரும், அப்படியே மயக்கம் வரும், அப்படியே படுத்துன்னு சைலண்ட் கில்லர், சைலண்டாக சைலண்டாக செத்துருவாங்க. அமைதியான சாகிறதே சாகிறேன், ஆனாலும் உட்காந்து ஆண்டவரே அப்படி உறங்கி அப்படியே மயங்கி அப்படியே போன ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஆளுன்னு வருங்க, யோசனை வருங்க. கிரேட். சாவேன், வழி இல்லாமல் சாவேன், சத்தம் இல்லாமல் சாவேன், உறங்கிக்கிட்டே சாவேன், புரட்ட விட்டுக்கிட்டே போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுல கூட நம்ம ஆளுங்க அப்போ படுத்துட்டா அப்படி நடத்துறா, செய் வேலை என்ன செய், எந்த தூரம் போறேன்னு பார்க்குறேன்னு விட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் போய் டொப்பு இன்னும் நான் சாகலையா, உயிரோட தான் இருக்கணும், ஐயோ எவனை பிடிச்சிட்டாம இருக்கும், கர்த்தாவே என்னை கொல்லாம எவன் கையில மாட்டி விட்டு அவன் என்ன பாடு ஒருத்தர் பொம்பளை கிடையாது, ராட்சசி, ஒரு நாட்டவே என்ன செஞ்சிருவா, படாப்படுத்துவாளே, ஐயோ அவ கையில சிக்கிட்டேனே. அந்த ராஜா கூட கொஞ்சம் பொறுமையா கொள்வான், இவன் பொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிச்சு பார்க்குறான் தேவ தூதர். இன்னைக்கு சாக நினைச்சிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிற, பரலோகமே உனக்கு வேலை செய்யுது. இந்த நாளில் உனக்காக பரலோகம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, உனக்காக தேவ தூதர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீ வியாதியை பார்த்து பயந்துட்டு இருக்கிற, கஷ்டத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிற, உன் சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு இருக்கிற, உன்னுடைய நிலைமையை பார்த்து பரிதபிச்சுட்டு இருக்கிற, உனக்காக பரலோகம் வேலை செஞ்சிருக்க தெரியுமா? உனக்காக ஆண்டவர் வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா? நீ வாய்களையே பேசிட்டு இருக்கிற, புலம்பிக்கிட்டு இருக்கிற, உன் புலம்பலை நிறுத்து, உன் புலம்பலை நிறுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எதை பார்த்து பேசிட்டு இருக்கிற? எதுக்காக பேசிட்டு இருக்கிற? யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து பேசு, அவருடைய வார்த்தையை மட்டும் பேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேற எதுவும் பேசாத. அப்புறம் இந்த எலியா கதை மாதிரி காமெடி ஆயிருப்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர் உட்காந்துட்டார், தேவதூதரை எழுப்புறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்பி பார்க்குறாரு, என்ன இப்படி உறங்கிட்டே சாகலமா தான் நீங்கள் கொள்றதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரே எனக்கு தெரியல. யார் தேவதூதரை எழுப்பி, எப்பா இந்தாப்பா, எப்போ சாப்பிட்டுட்டு சாகுப்பா. இது நல்லா இருக்குது, ஐடியா நல்லா இருக்குது. பட்டினியா வெறுவயத்தில் படுத்ததுனால எனக்கு விஷம் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சாப்பிட்ற அப்படி நம்ம ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுத்தா வெளிப்பாடு வந்துடும். இல்லை ஏசுனாதே கண்ணு தெரியாது. ஆமா, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா தெரியும் தெரியும். ஒரு 2 அப்பத்தை கூட கொண்டு வராம போயிட்டிய. நீ 8 வரன்னு நான் நினைச்சேன், நானும் 8 வரல, நீ 8 வரலையா? எப்படி 5 அப்பம் 2 மீன் வச்சு தானே எல்லாத்துக்கும் போட்டாரு. 2ஆச்சும் எப்பயாச்சும் பையில வச்சுட்டு அலைஞ்சிருந்தா இன்னைக்கும் போட்டிருப்பாரு. கொண்டு வரேன் சார். நான் 5 அப்பத்தை வச்சு எத்தனை அற்புதம் செஞ்சேன், 7 அப்பம் சில சிறுமில வச்சு எத்தனை அற்புதம் செஞ்சேன். ஏன்டா மறுபடியும் சாப்பிட்றதுலே இருக்கிறீங்க? பாருங்க, சீசர் கையை கழுவாம சாப்பிட்றாங்க. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நடக்கும்போதே கதிரை கொஞ்சம் நிமிட்டி ஓய்வு நாளே கதிரை கொஞ்சம் திண்டா. அவனை பத்தி எனக்கு, நான் படாதவன் வர்றேன், நீ எது கண்டுக்கிற விட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்து வரும்போதும் சரி, அவன் இது ஆவி, இது பூதம், ஆவி ஆவிம்பா. உனக்கு பிடிச்ச மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி கொடு. துணிக்கையை கொண்டு வா, பொரிச்ச மீனை கொண்டு வா. இது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. நம்ம ஆளுகளை சோத்துல பிடிக்க வேண்டியது இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார், யாருன்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. கேட்டாரு, சரி நம்ம பரலோகத்துக்கெல்லாம் வரதுக்கு ரெடி தான், பரலோகத்துக்கு போனா அங்க சாப்பாடு கிடைக்குமா? ஆட பாவி, சாப்பாடு கிடைக்காது. அப்படின்னா எப்படி பரலோகத்துல? உனக்காக ஜீவ விருட்சத்தின் கனி 12 மாசம் பழம் கொடுத்துட்டு, அப்படியா? அப்படின்னா பரலோகம் போயிடலாம். ஆட பாவி, அதுக்காகவே ஜீவ விருட்சத்தின் மரத்தை வச்சிருக்கிறேன், 12 மாசமா சாப்பாடு கொடுத்துரும், 12 மாசம் உங்களுக்கு பழங்களை கொடுக்கும், இலையெல்லாம் மருந்து ஆகும், ஜீவ தண்ணீர் தாகமே எடுக்காத அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்க்கறதுக்கு காமெடியா பேசுற மாதிரி இருக்கும், அதுல நிறைய உண்மைகள் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சாப்பிட்டுட்டு பாக்குறாரு, அண்ணாந்து பார்த்தா, ஓஹோ இப்ப தெரிஞ்சிருச்சு எனக்கு, இந்த மரம் சின்ன மரம், எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் எஞ்சி போய் பெரிய சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டார். அப்பயும் ஒருத்தன் தட்டுறாரு, டக்கு 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 டக்கு. இன்னும் நான் சாகலையா? அப்புறம் என்ன கொடுத்தாரு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு உனக்கு இங்க என்ன வேலைன்னு மட்டும்தான் சொன்னாரு, எங்க போன்னு சொல்லலை. கிட்டத்தட்ட இயேசுவின் நாமத்தினால 600 கிலோமீட்டர் நடந்தார். 2 வேளை போஜனத்துல 600 கிலோமீட்டர் நடந்தார். அங்க நேரா வந்தார். எங்க வந்தார் தெரியுங்களா? ஓரை பர்வதம். அது எங்க தெரியுமா? சீனாய் மலை. அங்க என்ன நடந்து தெரியுமா? மோசேக்கு கற்பலைகளையும் கட்டளைகளையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்த மலை சீனாய் மலை. முகமுகமாய் பேசினது சீனாய் மலை. கர்த்தர் சிநேகிதனை பார்த்த பிரமிச்ச, முழு தேசங்களும் பிரமிக்கிற மனுஷன் யார் தெரியுமா? மோசே. அவன் எங்க நின்னா? சீனாய் மலையில தானே. நீ ஒண்ணுமில்லான்னு சொல்றீல, நீ எங்க வா? கால் போன போக்கில் போய் 600 கிலோமீட்டர் எங்க வந்துட்டான்? இப்போ என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் ஏன்னு சொன்னா தெரியுங்களா? அற்புதம் நடந்திருக்குது, மழை பொய்யுது, எல்லாம் செழிப்பாயிருச்சு, எல்லாம் வாழ்வடைஞ்சிருச்சு. இவன் சொல்றாங்க, இவனே சிறைப்பட்டவன், இவனே ஒண்ணும் இல்லாதவன், இவனே ஒரு நாடோடி மாதிரி அலையிறவன், தன்னைத்தானே விற்று போற்ற ஒன்றுமில்லாதவன் இவன். இவெல்லாம் தீர்க்கதரிசியா, இவெல்லாம் வானத்தை அடைச்சானா, இவெல்லாம் வானத்தை திறந்தானா, இவெல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாம, இவன பெரிய பெரிய மோசேவா அப்படின்னு கேட்டாங்களாம். பெரியவன்லாம் மோசேவா? நிறைய ஏதாச்சும் பண்ண பெரியவன் ஆயிடுச்சுன்னு நினப்பு, ஆளை முகரையும் பாரு அப்படிமா. ரொம்ப படித்த பெரிய அப்துல் கலாம்னு நினப்பு உனக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கணக்கு ஏதாச்சும் பெரியவன், கணித மேதைவன், ராமானுஜம் ஏதோ சொல்லுவாங்களே, அவராம்பளைவன், 1-2 கூட்டம் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? பெரிய பாடகர்னா பாடினா, ஆமாம் பாடிட்டான், பெருக்குமான் செய்ய பாடிட்டார், அக்னி இறங்குறங்க, இவெல்லாம் யார் பாட விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா? அவங்களுக்கு ஈடு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல.
அது மாதிரி உன்னதமாக இருந்தது மோசே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய நீ மோசையான்னு சொன்னாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. உயிரை காப்பாற்ற 450 கிலோமீட்டர் ஓடி வந்தவன் உடஞ்சான். எவ்வளவு நன்மை செஞ்சேன், உயிரை கொடுத்து அவங்களுக்கு செபிச்சேன், திறப்பில் நின்று அற்புதங்களை கொண்டு வந்தேன், தேசத்தை தலைகீழ இருந்ததை தலை மேலா மாற்றினேன், தேசத்துக்கு ஒரு வாழ்வு கொடுத்தேன், கர்த்தருடைய கோபத்திலிருந்து அகற்றினேன், இவர்களுக்காக என் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தேனே, கண்ணீர் ஒடித்தேனே, கதறினேனே, முகம் முழங்கால் பட ஒரு கற்பஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக அவ்வளவு பாடுபட்டு செபிச்சு மேகத்தை எழுப்பி பெருமழையை பெய்ய வச்சு தேசத்துக்கு வாழ்வு கொடுத்த எனக்கு கிடைச்சது பரியாசம், எனக்கு கிடைச்சது கேலி, எனக்கு கிடைச்சது அவமானம், எனக்கு கிடைச்சது நிந்தை, எனக்கு கிடைச்சது வீண் பழி. வாழ பிடிக்கல, இவங்களுக்கு வாழ்வு கொடுத்த என்னைய சாக வைக்கிற பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தி என் பேச்ச என்னைய ஒரு மனுஷனாவே மதிக்கல. இன்னைக்கு நட்டாத்துல நாதி இல்லாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல நாதி இல்லாதவனா நிக்கிறேன், ஒரு நாதி இல்லாம நிக்கிறேன். ஆனா வாழ்ந்தது எல்லாமே இவங்களுக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என்ன அந்த அடிச்சோன்னு என்ன மோசைதானே, மோசைதானே, வா சீனாய் மலையில தானே வந்து அவ்வளவு பெரிய பிரதான பேர் கிடைச்சு, வா சீனாய் மலைக்கு மேலே ஏறு, 7000 அடி வரை ஏறு, கெபில வந்து நில்லு. எங்க யாத்ராமத்துல இருந்த ஒரு கண்மனை வெடிப்புல மோசே வந்து நின்று கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினேன். அதே வெடிப்புல வா, உள்ள போகாத, வெளியில வா, வெடிப்புல ஈத்தோ அப்படின்னா இங்க நில்லுங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். 9ஆம் வசனத்துல எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்னு சொன்னவரு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈத்தோ அப்படிம்பாரு திரும்ப சொல்லும் போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே காரியத்தை அவர் திரும்ப சொல்லுவார் பாருங்க 13ல, ஈத்தோ எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இடத்துல வந்து நெல்லு, மோசே நிக்கிற இடத்துல நெல்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமி அதிர்ச்சி மூலம் மோசைக்கு வெளிப்பட்டேன், பலத்த காற்று பெருங்காற்றுல வெளிப்பட்டேன், ஆமை சூத்திரம் அக்னி மூலமாய் கடந்து போனேன், என்ன செய்தேன், மெல்லிய சத்தத்துல பேசினேன். எல்லா வெளிப்பாடும் அவன் பல நாட்கள்ல, பல வாரங்கள்ல, பல மாதங்கள், பல நாட்கள்ல பெற்றதை ஒரே நாள் அந்த நெல். யார் சொன்ன உடனே நீ மோசைக்கு நிகர் இல்லைன்னு சொல்லி? எவன் சொன்னது? எந்த கூட்டம் சொல்லிச்சு? எவங்க சொன்னாங்க? நான் சொல்றேன் நீ மோசைக்கு நிகர்னு நான் நிரூபிக்கிறேன், வா. நிரூபிச்சு காமிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரியவன் அம்பானி அப்படிம்பாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி பல காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தரை நிகராக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரமல்ல, அதற்கு ஒருபடி மேல போய் சொன்னாரு, மோசை கூட செத்தான், உன்னை சாக விட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மோசைக்கு விசேஷமான அடக்காரான் அடைச்சு, உனக்கு அடக்க ஆராதனையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ மோசையை விட ஒருபடி மேலே. உலகத்துல நீ அற்பமானவன், ஒண்ணும் இல்லாதவன், ஆகாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், ஏதோ பைத்தியம் என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான். இல்லை, கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நீ அசாதாரணமானவன், நீ உன்னதமானவங்களுக்கு மேல உன்னதமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்புறம் 2 ராஜாக்கள்ல வரும்போது அவர் கடந்து போகிறான், அவனை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறான். இதோட முடிக்கிறேன். கீழ்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் அப்படிங்கிற 4 இடத்துல அவன் என்ன செய்றான்? ஆண்டவர் கூட்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, எரிகோ என்றால் வெற்றி, யோர்தான் என்றால் மரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கில்கால்னா சுழல் காற்றில், பெத்தேல்னா தேவனுடைய வீடு, எரிகோனா வெற்றி, யோர்தான்னா மரணம். இந்த சேர்த்து நீங்க வாசிங்கன்னா அர்த்தத்தை, மரணத்தை ஜெயித்து சுழல் காற்றில் தேவனுடைய வீட்டிற்கு ஏறி போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனுஷன் செத்தா கவர்மெண்ட்ல ராஜ மரியாதை கிடைக்கும். ஆனா இவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகமே ரதத்தை அனுப்புச்சு, பரலோகமே தன்னுடைய சேனை அனுப்புச்சு, பரலோகமே தன்னுடைய கணத்தை அனுப்புச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழு உலகமும், தேசமும், பட்டணமும், சனமும், சொந்தம் பந்தமும் கேவலமா நினைச்சத தேவன் இறங்கி என் மகனுக்கு ரதத்தை அனுப்பிவிடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை விட உன்னதமான உயர்வு, இதை விட உன்னதமான கானம் யாரும் கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.